Hi, welcome to Smith Learn. இன்னைக்கு கிளாஸஸ் ஃபார் லூப் பார்க்கலாம். ஜாவாவோட நெக்ஸ்ட் இதுல ஃபார் லூப்னா என்னன்னு பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்னா ஃபார் லூப் இஸ் யூஸ்ட் வென் த நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் இஸ் நோன் பிஃபோர் ஆண்ட். நமக்கு எத்தனை ஹைட்ரேஷன் யூஸ் பண்ண போறோன்றது நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் பிஃபோர் ஆண்ட். ஃபார் லூப் இஸ் யூஸ்ட் வென் த நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் இஸ் நோன் பிஃபோர் ஆண்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ். இனிஷியலைசேஷன் இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்கு, இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணோம், இனிஷியலைசேஷன் பண்ணிடுவோம், அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட். எப்படி ப்ராசஸ் ஆகுனா, ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணோம், கண்டிஷன் செக் பண்ணோம், கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ள கோட் எக்ஸிக்யூட் பண்ணோம், திருப்பி என்ன பண்ணோம், இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ என்ன ப்ராசஸ் சொல்றோமோ இந்த ப்ராசஸ் பண்ணோம், தென் கண்டிஷன் செக் பண்ணோம், அப்புறம் கோட் டு பி. இப்படியே தான் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு திருப்பி ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இனிஷியலைசேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல உள்ள வரும்போது மட்டும்தான் இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணும். அதுக்கப்புறம் இனிஷியல் பார்ட்டுக்கு போகாது. செகண்ட் பார்ட் கண்டிஷன் செக் பண்ணிச்சுன்னா உள்ள வரும், அப்புறம் தேர்ட் பார்ட். செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டை ரிப்பீட்டடா ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும். எப்போ செகண்ட் பார்ட் ஃபால்ஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஃபார் லூப் ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடும். இப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம நேச்சுரல் நம்பர் ப்ரோக்ராம் போடணும். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் ஈவன் நேச்சுரல் நம்பர் ப்ரோக்ராம்ஸ் வந்து இதுல நம்ம வந்து ஜாவால போடுவோம். இப்போ டெஸ்ட் சம் ஆஃப் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா, ஈவன் நேச்சுரல் பப்ளிக் ஸ்டாட்டிக்னு போட்டேன். அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, இப்போ 2 + 4 + 6 ஈவன் நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ்ல பிளஸ் என்னோட வேல்யூ. இப்போ என்னோட வேல்யூ 10 கொடுத்தோம் அப்படின்னா இதுல வந்து இப்போ வந்து 2 + 4 + 6ன்னா 2 + 4 என்ன வரும், உங்களுக்கு 10. சரி, 2 + 4 வந்து 6, 6 + 6 12. பட் என்னோட வேல்யூ 10 கொடுத்தோம் அப்படின்னா, என்னோட வேல்யூ 10 கொடுத்தோம்னா 2 + 4 + 6 + 8 + 10 இது டோட்டலா நீங்க ஆட் பண்ணி பாருங்க 30 வரும். ஸோ இப்போ இதை நம்ம போடுறதுக்கு என்னன்னா, இனிஷியல் எங்க ஸ்டார்ட் ஆகுது, 2ல ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆகுது, 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது. கண்டிஷன் எப்படி இருக்கணும், அந்த இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ வந்து n லூப், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐ எடுத்தா i <= n வரைக்கும் நம்ம என்ன பண்ண ப்ராசஸ் பண்ணோம். இப்போ 3 வேரியபிள்ஸ் தேவைப்படுது. ஏன்னா சம் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா, int i, n, sum = 0. ஓகே, தென் இப்போ ஸ்கேனர் யூஸ் பண்றோம். ஸ்கேனர் நியூ ஸ்கேனர் இன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றது. அப்புறம் வந்து system.in, அப்புறம் இம்போர்ட் கொடுக்கணும். இம்போர்ட் இந்த ரெகுலர் லைன் தெரியுது இல்லையா, இம்போர்ட் java.utility.scan. அதுக்கப்புறம் system.n தானே கெட் பண்ண இன்புட்டா, system.out.println entered n = in.nextInt. அப்புறம் for i = 0, i <= n, i++. sum = sum + i. system.out.println sum of even natural numbers + sum. இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து மேனுவல் போட்டு காட்டுறேன், அப்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து என்னோட வேல்யூ 10 கொடுத்தோம்னா 13 வரும் ரிசல்ட். பாருங்க 55. ஏன்னா எப்படியா 55 வந்துச்சு, நான் i வந்து i++ கொடுத்துருக்கேன். ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம், i 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும் இல்லையா, i + = 2 கொடுக்குறேன். பாருங்க, அது நார்மல் நேச்சுரல் நம்பர்ஸோட ரிசல்ட் கொடுத்துருச்சு. 13 வந்திருக்கு. பாருங்க, 2 + 4 நம்ம என்ன பண்றோம், இனிஷியல் ஐயோட வேல்யூ என்ன, நம்ம ஃபார் லூப் மட்டத்துக்கு தான் மேனுவல் போட போறேன். உங்களுக்கு பாருங்க,
ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ, என்னோட வேல்யூ 10, ஐயோட வேல்யூ 2, திருப்பி என்ன I less than equal to n, sum equal to sum plus I plus equal to 2, 2 less than equal to 10, சம்மோட வேல்யூ 0, 0 plus 2, 2, I plus equal to 2 plus 2 nadu 4, 4 less than equal to 10, சம்மோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 4, 2 plus 4 என்ன வரும் உங்களுக்கு 6, இங்க 6 ஆச்சு. 6 less than equal to 10, 6 plus 6, ஏன்னா சம்மோட வேல்யூ 6 தான், ஐயோட வேல்யூ 6 தான். இப்போ 12 அப்படின்னா சம் வேல்யூ 12 ஆயிடுச்சு. இப்போ திருப்பி என்ன பண்றோம், I plus equal to I equal to I plus என்ன I plus equal to என்ன சொல்லுவாங்க, I equal to I plus 2, 8, 8 less than equal to 10, சம்மோட வேல்யூ வந்து 12 plus 8, இது 20. இப்போ சம்மோட வேல்யூ இப்போ 10 ஆச்சு. 10 less than equal to 10, already 20 plus 10, இது 30. இப்போ சம்மோட வேல்யூ இப்போ என்னாச்சு 12 ஆச்சு. 12 less than equal to 10, false. இப்போ ஆட்டோமேட்டிக்கா லூப்பை ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடும். எப்போ 12 வந்து less than equal to 10 போது அது ஃபால்ஸ்லயே ஸ்கிப் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு போடுவோம், ஆம்ஸ்ட்ராங் நம்பர் போடுவோம். ஏன்னா இதுல வந்து இனிஷியல் பார்ட் இருக்கு இல்லையா, அதுவும் இன்க்ரிமெண்ட் பார்ட் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம ப்ரோக்ராமுக்கு நீடட் இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா கண்டிஷன்ஸ் மட்டும் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இதுல மெயின். இப்போ நெக்ஸ்ட் நான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் போடுறேன் பாருங்க. அதுக்கு அப்போ அது கிளியர் ஆகும் ஏன் இனிஷியல் பார்ட்டு இன்க்ரிமெண்ட் பார்ட்டும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது. ஏதோ ஒரு பார்ட் கிளாஸ், இங்க வந்து டெஸ்ட் ஆம்ஸ்ட்ராங். இப்படிதான் என்னன்னு முதல்ல மேனுவல் தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னால அதோட மேனுவல் என்னன்னு தெரிஞ்சாதான் போட முடியும். இப்போ 153 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் எஸ். ஒய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 3 times மல்டிப்ளை பண்ண, அதாவது 3 digits நம்பர்னா 3 times மல்டிப்ளை பண்ண. 1 cube பிளஸ் 5 cube பிளஸ் 3 cube. ஆட் பண்ணும்போது 1 cube 1 தான், 5 cube என்ன வரும் 125, 3 cube 27. டோட்டலா ஆட் பண்ணீங்க அப்படின்னா 153 வரும் உங்களுக்கு. சரி, இப்போ நம்ம வந்து இது போடலாம் இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு. சரியா, n கெட் பண்றோம். இப்போ என்னோட இன்ட் n, இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கு எக்ஸ்னு ஒரு வேரியபிள், அது ஏன்றன்னு சொல்றேன். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து சம் வச்சுக்கலாம். சம் போடுவோம். சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுப்போம். ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும், ஏன்னா ஒவ்வொரு டிஜிட்ஸ் எடுக்கலாம் இல்லையா, அதுக்காக. இப்ப பாருங்க, n கெட் பண்றோம். முதல்ல ஸ்கேனர் கொடுக்குறோம். ஸ்கேனர் ஏன்னா இன்புட் செட் பண்றதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் இன்டராக்டிவ் மெத்தட் நம்மளால கெட் பண்ண முடியும். சிஸ்டம் டாட் இன். ஓகேவா, திருப்பி இப்ப இங்க வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. நான் ஒவ்வொருலயே சொல்லிட்டு இருக்கேன்னா திருப்பி திருப்பி நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஒரு நியூ ஒரு கிளாஸ் யூஸ் பண்றோம், ஒரு இன்பில்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணும்போது
நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஜாவான்றது சாஃப்ட்வேர், யூட்டிலிட்டின்றது பேக்கேஜ், ஸ்கேடர்ன்றது கிளாஸ். இதுல என்டர் n. ஓகே, so n equal to in dot next int. okay ma, then x equal to n. இது ஏன்றது நான் சொல்றேன். for இனிஷியல் தேவையில்லை, செமிகோலன் போட்டுக்கணும், தேவையில்லை, ஆப்ஷனல். இனிஷியல் தேவையில்லை, கண்டிஷன். ஏன்னா இனிஷியல் இல்லைன்னா டைரக்டா என்ன பண்ணணும்னா கண்டிஷன் போய் செக் பண்ணும். கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐ வந்து என்ன பண்ணிருக்குது, என்னோட வேல்யூ என்ன பண்றேன்னா கிரேட்டர் தென் 0 இருக்க வரைக்கும் n போக சொல்லியிருக்கேன். சரியா? இந்த இடத்துல வந்து செமிகோலன் போட்டு விட்டுடலாம். உள்ளே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு இந்த பிராக்கெட் போடலாம். எப்படி போடலாம்னு பாருங்க. முதல்ல ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். n%10. ஒவ்வொரு டிஜிட்ஸா எடுக்கிறதா 10 எடுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஆர் இன்டூ ஆர் இப்படியும் போடலாம். அப்புறம் என்னன்னா ஓகே, தென் ஏன்னா வந்து இதுல வந்து ஆர் கியூப் மேத் டாட் பவ் யூஸ் பண்ணலாம். ஆனா இன்டீஜருக்கு சப்போர்ட் பண்ணாது. டைரக்டா நம்ம ஆர் இன்ட்டு ஆர் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதையும் நான் காமிக்கிறேன், டிஃபரன்சியேஷன் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர் இன்ட்டு ஆர் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இது இன்டீஜரா எப்படி கன்வெர்ட் பண்ண, சாரி இன்டீஜரா ஃப்ளோட்டா எப்படி கன்வெர்ட், டபுளா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா டபுள் த மேத் டாட் பவுன்னா டபுளா இருக்கணும். அந்த இன்புட்ஸ் வந்து அந்த வேல்யூ வந்து மேத் டாட் பவுக்குள்ள யூஸ் பண்ற வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப்பா இருக்கணும்னா டபுள் டேட்டா டைப்பா இருக்கணும். அந்த மேத் டாட் பவுக்குள்ள இருக்கிற வேரியபிள் என்ன டேட்டா டைப்பா இருக்கணும்னா உங்களுக்கு டபுள் டேட்டா டைப்பா இருக்கணும். நம்ம ஆறுன்றது இன்டீஜர் டேட்டா டைப், அதை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது நம்ம. அப்ப அதனாலதான் நான் ஆரை வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணோம்னா ஆரை வந்து நம்ம டபுளா கன்வெர்ட் பண்ணணும். இப்ப அது நீட் இல்லைன்றதுனால கன்வெர்ட் பண்ணணும். n/10 என்ன டிவைட் பண்ணிட்டே வரும். இது இங்கேயும் போடலாம். ஆர் n சிம்பிளிஃபை பண்ணணும், இங்கே போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனல் சொன்ன தேர்ட் பார்ட்ல n வந்து ஈக்குவல் டு n/10 இப்படியும் போட்டுக்கலாம். இல்லை n/=10 போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இஃப் n சிம்பிளிஃபை ஆக வந்து என்னோட வேல்யூ 0 ஆயிடும். அதனால எக்ஸ்ல நம்ம வந்து டைரக்டா ஸ்டோர் பண்ணி x ஈக்குவல் டு சம்மா இருந்துச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் println the given number is Armstrong number, else system.out.println the given number is not Armstrong number. Okay, பாருங்க நான் ரன் பண்றேன். அப்புறம் மேனுவல் போட்டுக்கிறேன். 153 the given number is Armstrong. இதே 151 போடுறேன் பாருங்க. 3 digits நம்பருக்கு தான் நான் ஆம்ஸ்ட்ராங் போட்டேன். the given number is not Armstrong number. ஓகே, இப்போ நான் மேனுவல் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம இனிஷியல் கிடையாது, n மட்டும் கெட் பண்றோம். n ஈக்குவல் டு 153 இல்லையா? இப்போ x ஈக்குவல் டு என்னன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 153. ரைட், சமரைட். ஓகே, தென் இப்போ இனிஷியல் பார்ட் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே n கிரேட்டர் தென் 0 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, உள்ள வரும் லூப் r ஈக்குவல் டு n%10. அப்புறம் என்ன பண்ணும், சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் r கியூப் இல்லையா, r இன்டூ r. தென் என்ன பண்ணணும், n/equal to 10. இட் மீன்ஸ் இதுக்கு என்ன மீனிங்னா n ஈக்குவல் டு n/10. இந்த தேர்ட் பார்ட் வந்து உள்ளேயும் போடலாம், வெளியிலையும் போடலாம். அந்த தேர்ட் பார்ட்லயும் போடலாம், எங்கனாலும் போட்டுக்கலாம். ஆனா ஆக்சுவலா ப்ராக்டிஸ் குட்டா போடுறது என்னன்னா அதுலதான் போடணும். அந்த ஃபார் லூப்ல போட்டு நல்ல ப்ராக்டிஸ். அது ஆக்சுவலா 153 கிரேட்டர் தென் 0. இப்போ 153
percentage 10ன்னா ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் 3n, ரைட்? ஆரோட வேல்யூ 3. சம்மோட வேல்யூ என்னமா 0. ஆல்ரெடி நம்ம 0 அசைன் பண்ணிருக்கோம். சம் பிளஸ் ஆரோட வேல்யூ என்னது 3 into 3 into 3 into 3. ஓகே, அப்பன்னா என்ன வரும் 27. கரெக்ட்? ஓகே, தென் n slash equal to 10 என்னோட வேல்யூ 153 divided by 10 equal to 115. okay, so next 15 greater than 0. இப்போ 15 percentage 10 அப்படின்னா 5 வரும். ஓகே, தென் அப்புறம் என்ன பண்றோம், ஆல்ரெடி வந்து சம்மோட வேல்யூ 27 பிளஸ் இப்போ 5 கியூப் இல்லையா, 5 into 5 into 5, so 125. 125 plus 27, 152, right? okay, then இதுல 15 இருக்கா என்னோட வேல்யூ ஸ்லாஷ் 10ன்னா 1 வரும். ஓகேமா, சரி 1. 1 greater than 0. திருப்பி லூப் செக் பண்ணும்போது 0. எஸ் ட்ரூ இல்லையா? இதெல்லாம் ட்ரூ தான். ட்ரூ எல்லாமே என்னது ட்ரூ. இதுவும் ட்ரூ. இது என்னது ட்ரூ. ஓகே, இப்போ என்ன பண்றோம் 1 percentage 10, அப்ப ரிமைண்டர் என்ன கிடைக்குங்க 1 தான் கிடைக்கும். அப்போ தென் ஆல்ரெடி சம்மோட வேல்யூ 152 இருக்கு, பிளஸ் 1 கியூப்லயே 1 into 1 into 1ன்னா 1 தான். அப்போ 153. ஓகே, தென் 1 slash 10 0. ஏன்னா கோஷன் டிவிடெண்ட் விட டிவைசர் வந்து பெருசா இருக்கு, அப்ப 0 தான். இன்டீஜரை பொறுத்தவரை 0 தான். 0 greater than 0 ஃபால்ஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்கா லூப் ஸ்கிப் ஆகி வெளியே வந்து. ஓகே, ஸோ இப்போ கிளியர் ஆயிருக்கும், ஆம்ஸ்ட்ராங் நம்பர் புரிஞ்சிருக்கும். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் போடலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம இப்போ இதே ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ப்ரோக்ராம் போட்டாச்சு. இப்போ இதுல வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் டீச் வைக்க, ஆடம் நம்பர், பர்ஃபெக்ட் நம்பர், அப்புறம் வந்து டெசிமல் டு பைனரி, ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், இந்த 4 ப்ரோக்ராம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.